ஹே பசங்களா, நான் உங்களோட Sandra மேம். உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷனை நான் தம்சம் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் தம்சம் பண்ண போகிறீங்க. ஏன்னா இது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட வீக் குவிஸ். ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த 20 கொஸ்டின்ஸும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டஃப்பாக இருக்கும். ரொம்ப டஃப்பாக இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் யோசிச்சு நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஆன்சரே பண்ண முடியாது. ஐயோ வேற மாதிரி கேட்டுங்க அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சரும் பண்ணிடலாம். நீங்கள் ஒருவேளை இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடலைன்னா சீக்கிரமாக இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீக் குவிஸில் எப்படி மேம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு www.weekquiz.in அப்படின்னு இந்த வெப்சைட்க்கு வந்துட்டு போங்க. இந்த வெப்சைட் போயிட்ட பேருக்கு இந்த கோட் வந்துட்டு என்டர் பண்ணுங்க. 240334 இந்த கோட் என்டர் பண்ணிங்கன்னா வீக் குவிஸ்க்குள்ள வந்துடலாம். ஓகே, ஸோ என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ரெடியாக இருக்கீங்களா? செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டார்ட் சூன் மேம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் மீ தமிழன். எஸ்பா, இட்ஸ் மீ தமிழன். சீக்கிரமாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் மேம், திஸ் இஸ் யுவிகா அண்ட் ஐ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. வேர் லெவல் யுவிகா, ஆசம், வேர் லெவலில் பண்ணுறீங்க. சரி, கிட்டத்தட்ட 81 பேர் வந்துட்டு பார்க்குறேன். சீக்கிரமாக வந்துட்டு 81 பேரும் என்ன பண்ணணும்? எல்லாமே வந்து லைக் பட்டன் அடிச்சு தம்சம் பண்ணால் தான் வந்துட்டு செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ தான் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய செஷன்ஸும் கொண்டு வர முடியும். ஓகேவா? ரெடியா கிரிஜா? வேர் லெவல் பா கிரிஜா. ஆனால் லைக் வந்துட்டு ஏற மாட்டேங்குது. சீக்கிரம் உங்க அட்டெண்டன்ஸ் போடுங்க. வெறித்தனமா எப்படி இருக்குன்னு அப்பதான் எனக்கு வந்து தெரியும். லைக் பட்டன் அடிச்சு தம்சம் பண்ணுங்கப்பா. தருண் அவங்க வந்துட்டு ஹாய்ன்னு சொல்றாங்க. கிரிஜா ரெடினா என்ன பண்ணும்? லைக் பட்டனை அடிச்சு உடச்சிடணும், ஸ்மாஷ் பண்ணிடுங்க சீக்கிரமா. ஓகேவா? இலே கலிடஸ்கோப் இப்படியெல்லாம் கலாய்க்கூடாது, இதுதான் தவறான செயல். ஜான்சி ஓகேப்பா, சரிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 51 தான் பார்க்க முடியுது என்னால் பார்ட்டிசிபென்ட்ஸை. ஒருவேளை எப்படி வந்து ஜாயின் பண்ண தெரியலன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட கூகுள் க்ரோம் அதில் போங்க. www.google chrome இல்லை எந்த வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்களோ வெப் ப்ரௌசர் அதுக்குள்ளே வந்துட்டு போங்க. உங்களோட ப்ரிஃபரபிளி லேப்டாப்பில் இருந்துச்சுன்னா ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் மொபைலை விட. ஸோ அதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. www.weekquiz.in வந்துட்டு போங்க. அதில் ஒரு கோடு கேட்கும். அந்த கோடு வந்துட்டு 240334. ஓகே, ஸோ ரீடிங் டைம் ஆன்சரிங் டைம் ரெண்டுமே வந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? எஸ், தெரியலப்பா. ஸ்டார் கிட்ஸ் கேட்டு வந்துட்டு சொல்கிறேன், எனக்கு ஐடியா இல்லை. சரி, இப்போ செஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீனில், த பார்ட் ஆஃப் த நியூரான் தட் கேரிஸ் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் த செல் பாடி இஸ் என்னது? ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் நியூரானில் வந்துட்டு ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட் வந்துட்டு இம்பல்சஸை வந்துட்டு செல் பாடிக்கு வந்துட்டு கொண்டு போகுது. அது என்ன பார்ட் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க, நியூரானோடது. ஓகே, வணக்கம் கிரீஷ் அவர்களே, வணக்கம் வணக்கம். இங்கே பாருங்கள், சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எனக்கு திட்டாதீங்க, நான் மேம் கேள்வி கேட்டிருக்கீங்க திட்டாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. இன்கேஸ் தப்பாச்சுன்னா அவ்வளோ ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இது வந்து ஈஸி கொஸ்டின்ஸ், ஏன்னா ஸ்டார்டர் அப்படின்றதுனால ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஆக்ஸான் ஏ, பி வந்துட்டு டென்ட்ரைடு, தேர்ட் வந்துட்டு சைனாப்ஸ், டி வந்துட்டு மைலின் ஷீத். ஸோ எது வந்துட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சூர்யா வந்து டென்ட்ரைட் சொல்கிறாங்க, இஷான் அவர்கள் பி சொல்கிறாங்க, அமிதா வந்துட்டு ஹாய் சொல்கிறாங்க. ஓகே, பரத் அவர்கள் பி சொல்கிறாங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாம். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்துட்டு ஒரே டைமிங் தான் கொடுக்க முடியுன்றதுனால ஈஸி கொஸ்டின்ஸ்க்கும் அதே டைமிங் தான் இருக்குது. அதனால என்ன மேம் தப்பா கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கும் திட்டக்கூடாது. ஓகேவா? சரியா? ஓகே, டென்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஈஸி லேர்னிங் சொல்கிறாங்க. கோபிகா அவங்களுமே வந்துட்டு பீன்னு சொல்கிறாங்க. ஹெரிடிட்டி L4 வந்துட்டு ஹெரிடிட்டியோட தனி பிளேலிஸ்ட் இருக்குப்பா, அதில் L4 வந்துட்டு இருக்குது. சரியா? அதை செக் பண்ணி பாருங்கள். அது ஏதோ சில பல காரணத்தினால் அதில் தெரிய மாட்டேங்குது, பட் அங்கே இருக்குது. சரி, இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு பார்ட் ஆஃப் த நியூரான் தட் கேரி இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் செல் பாடி என்னது? டிப் டென்ட்ரைடு. ஸோ அதுதான் அந்த முடியாக இருக்குது. அந்த டென்ட்ரைடு தான் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுது அங்கே. அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரிசப்டர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிக்குது இந்த டென்ட்ரைட்ஸ். இந்த டென்ட்ரைடு நெக்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது? செல் பாடி. செல் பாடியிலேருந்து எங்கே போகுது? ஆக்ஸானுக்கு வந்துட்டு போகுது. ஆக்ஸான்ல இருந்துட்டு நர்வ் எண்டிங்ஸ் நர்வ் டெர்மினலுக்கு வந்துட்டு போகுது. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ன்றதுனால லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே, லீடர் போர்டு வந்துட்டு அகெயின் யார் இருக்கிறா? தேக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, திவாகர், ரம்யா, பிரிஜத், நிக்கலேஷ், பாலுமுருகன், நிதேஷ்வர், நோண்டி கெஸ்ஸா
அது என்னதோ மீனாட்சி லுஸ்ரா ஓகே வேற மாதிரிப்பா இன்னும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே தெரிக்க விடலாம் செகண்ட் கொஸ்டின் ஓகே ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா a person cannot maintain body temperature properly which endocrine gland is most likely malfunctioning என்ன மேம் இது என்ன கொஸ்டின் இது யார் கேட்டால் அவங்களை இப்படி கொஸ்டின்லாம் கேட்க சார் அப்படின்னு வந்து எனக்கு கேட்கக்கூடாது ஓகே கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் வந்துட்டு தெரியும் ஸோ அதனால யோசிங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும்போது பெட்டரான கிளாரிட்டி வரும் ஓகேவா ஸோ உங்களுக்கு எல்லா வாட்டியும் ஈஸி பிசி கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்க முடியும் இந்த செஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதுவும் சொல்லிடுறேன் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரினல் கிளாண்ட் செகண்ட் தைராய்டு கிளாண்ட் மூணாவது பிட்யூட்டரி கிளாண்ட் நாலாவது பேன்க்ரியாஸ் ஸோ எது இங்கே இப்போ நல்ல கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும் சரியா பர்சன் வந்துட்டு பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு சரியாக மெயின்டைன் பண்ண முடியல விச் எண்டோக்ரைன் கிளாண்ட் இஸ் மோஸ்ட் லைக்லி மால் ஃபங்க்ஷனிங் ஓகே எஸ் டோட்டலாக ஜஷ்வீர் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு பரத் பின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா வந்துட்டு சின்னு சொல்கிறாங்க பிட்யூட்டரி அப்படின்னு வந்துட்டு கௌஷல்யா வந்துட்டு சொல்கிறாங்க சிவா அவர்கள் வந்துட்டு பின்னு சொல்கிறாங்க லெட்ஸ் சி யாரோட ஆன்சர்ஸ் கரெக்டான சீக்கிரமாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் லைக் பட்டனை தெரிச்சு விடுங்க சீக்கிரமாக ஸ்மாஷ் பண்ணுங்க லைக் பட்டனை ஓகே ஸோ நமக்கு வந்து 5 செகண்ட் தான் இருக்குது ஆன்சர் பார்த்துடலாம் ஓகேவா எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்கன்னு பார்க்கலாம் எஸ் சரி டைம் அப் ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாமா ரிசல்ட் வந்துட்டு தைராய்டு கிளாண்ட் எது மேம் தைராய்டு கிளாண்ட் அட்ரினல் கிளாண்டு தானே மேம் வர்றோம் இது ரெண்டுத்தையும் நான் கணக்கிலே சேர்க்கல பியூட்டரி கிளாண்டும் பேன்க்ரியாஸும் சேர்க்கல கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா அட்ரினல் கிளாண்ட்லையுமே தைராய்டு கிளாண்ட்லையுமே ஏன் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிடுறேன் ஓகே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அ பர்சன் cannot maintain பாடி டெம்பரேச்சர் ப்ராப்பர்லி அப்படின்னா அவரோட பாடி டெம்பரேச்சரை எப்பவுமே ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் சொல்ல ஏதோ ஒரு பஞ்சி ஜம்பிங் பண்ணும் போதோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு அட்வென்ச்சரஸான விஷயம் பண்ணும் போதோ இல்லை ஒரு டாக் தருத்தும் போதோ அந்த மாதிரி அவங்க சொல்லல அவங்க क्वेश्चनல சொல்றாங்கன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நார்மலாவே எப்பவுமே அந்த பர்சனால அவங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு அவங்களால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியல ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன்னால ஏன் மேம் தைராய்டு ஹார்மோனுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைராய்டு ஹார்மோனுக்கும் எதுக்கும் சம்பந்தம் தைராய்டு ஹார்மோனுக்கும் மெட்டபாலிசம்க்கும் சம்பந்தம் ஓகேவா தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு லோ குவான்டிட்டியில இருந்துச்சுன்னா மெட்டபாலிசம் வந்துட்டு கம்மியாகும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குளிரும் ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு குளிராது சரியா ஏன்னு கேட்டேன்னா தைராய்டு ஹார்மோன்னால அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேட் அதிகமாக இருக்குது அதனால வந்துட்டு அவங்களுக்கு குளிராது அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம் அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அதனால அவங்க பாடியில் வந்துட்டு ஃபேட் இல்லாததுனால வந்துட்டு அவங்களுக்கு குளிருது அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு அங்கே அஃபெக்ட் ஆகும் கம்மியாக வந்துட்டு தைராக்சின் இருந்துச்சுன்னா மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட பாடி டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும் அதுவே தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ பேசிக்லி டெம்பரேச்சரை வந்துட்டு எது அஃபெக்ட் பண்ணுது எப்போவுமே அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தைராக்சின் ஹார்மோன் தான் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா சில நேரத்தில் வந்துட்டு ரொம்ப சூடாக இந்த சிக்கன்லாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சூடாயிரும் சூடு கட்டியெல்லாம் வரும் சரியா ஏன் இந்த சிக்கன்லாம் சாப்பிட்டது செரிமானம் ஆகணும் இல்லையா அது அந்த ப்ராசஸ் என்னது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எவன் ரெஸ்பான்சிபிள் தைராக்சின் ரெஸ்பான்சிபிள் நீ சூடாக ஃபீல் பண்ணுற எங்கே லிங்க் வருது பார்த்தியா அதனால தான் ஓகே புரிஞ்சா எஸ் இது எல்லாருக்கும் புரிஞ்சா எதனா டவுட் இருக்கா இதில் எதனா டவுட் இருக்குன்றதா லீடர் போர்டு வந்துட்டு போகலாமா லீடர் போர்டு போகலாமா எஸ் புரிந்துச்சா நிதேஷ்க்கு ஓகே ஸோ பாலமுருகன் தீக்கு ப்ரொஜெக்ட் இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் மூணாவது கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனில் ஓகே நோ டவுட் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க எஸ் கெலிடாஸ்கோப் அது வந்துட்டு மாஸ்டர் கிளாண்ட் ஓகே எல்லாத்துலேயுமே அது ரெகுலேட் பண்ணுது பொதுவாக ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு கேட்குறேன் சரியா பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு நீ சொன்னா அவன் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கான் எல்லாத்துக்குமே ஏன் அவனை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறோம் சரியா சரி அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி மேட்சஸ் த ஹார்மோன் வித் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி வரும் ஸோ அதில் வந்துட்டு எதுக்கு கூட வந்துட்டு ப்ராப்பராக செட் ஆகியிருக்கு எந்த பேர் வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அவ்வளோதான் ஓகே முகிலன் சாரி ஜரிகாவா என்ன ஜரிகா சொல்லுங்க ஜரிகா Okay, so first, gibberellins inhibit elongation. Option B, auxin promotes apical dominance. Third, ABA promotes seed germination. Naladu, cytokinin causes seed dormancy.
எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர்? பி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஹமிதா அவர்கள் என்ன டவுட் ஹமிதா? சொல்லுங்க ஹமிதா, என்ன டவுட்? என்ன டவுட்டுன்னு சொல்லுங்க ஹமிதா. பி 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 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிறிஸ்துவ நம்மளோட சார் எடுப்பாங்க அதுக்கு. ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து அவர் டிபார்ட்மெண்ட். ஓகே, பயாலஜி இங்கிலீஷ் நம்ம டிபார்ட்மெண்ட். ஓகே, பிரிஜித், ஆம்ரோஸ், நிதிஷ், ஜஸ்வீர் எல்லாருமே வந்துட்டு பின்னு சொல்கிறாங்க. யார் இது? ராகுல் வந்துட்டு ஏன்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் ஆன்சர் என்னன்ட்டு. சரியா, ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யோர் பி. கிபர்லின்ஸ் இன்ஹிபிட் பண்ணாது எலாங்கேஷனு. இன்ஃபேக்ட் கிபர்லின்ஸ் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா கிர்த் ஆஃப் த ட்ரீயை ப்ரொமோட் பண்ணும். எலாங்கேட் ஆகுது, ஆனால் இப்படி இல்லை, இப்படி எலாங்கேட் ஆகுது. அதுதான் கிபர்லின்ஸ் வேலை. ஸோ அது இன்ஹிபிட் எங்கே பண்ணுது? அதை புஷ் எல்லாம் பண்ணுது. அடுத்தது ஏபிஏ, இட் ப்ரொமோட்ஸ் சீட் ஜெர்மினேஷன். கிடையாது, ஏபிஏ என்னது? அப்சிசிக் ஆசிட். அது எல்லாத்தையுமே சீட் ஜெர்மினேஷனை ஸ்டாப் பண்ணுது, எலாங்கேஷனை ஸ்டாப் பண்ணுது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுது ஏபிஏ. ஓகேவா, அது ஒரு growth inhibiting ஹார்மோன் ஏபிஏ. ஸோ அதுவுமே தப்பு. சைட்டோகைனின் காசஸ் டார்மென்சி. அவன் சொன்னது. இதில் வந்துட்டு 15 பேர் போட்டிருக்கிறீங்க. என்னது? சைட்டோகைனின் செல் டிவிஷன் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுது. இன்ஃபேக்ட் அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரூட் ஃபார்மேஷன், சீட் ஃபார்மேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது சைட்டோகைனின். ஸோ சீட் டார்மென்சி ஆர் டார்மென்சினா என்னன்னா வந்துட்டு அந்த சீட் ஃபார்மேஷனை வந்துட்டு அது நடக்காமல் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. சரியா, அப்போ எது கரெக்ட்? ஆக்சின். ஏன்? அவன் அபிக்கல் டாமினன்ஸை ப்ரொமோட் பண்ணுறான். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். லீடர் போர்டு காமிக்கல, விச் இஸ் யோர் 4th கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே ஓகே, ஸோ எஸ் எஸ் ஹமிதா, என்ன டவுட்? நிகிஷா சொல்லுங்கப்பா. ஓ மகாலட்சுமி வேற மாதிரி. அடுத்த question, in a reflex action, the reason reaction is faster than a voluntary action is because என்ன சொல்றாங்கன்னு question நல்லா புரிஞ்சுக்கோ. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல, அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல நீ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற. சரியா, ரிஃப்ளெக்ஸ் அந்த விஷயத்துல ஒரு ரியாக்ஷன் நீ கொடுக்குற. அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கு. எதுக்கு கம்பேர் பண்ணும்போது? இன்வாலண்டரி வாலண்டரி ஆக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்டா இருக்குது. எதுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் brain controls reflexes directly. B. Spinal cord bypasses the brain. C. Muscles contract automatically without neurons. D. Impulses travel electrically in synapse or synapse. எது வந்து கரெக்ட் ஆப்ஷன்? அகெயின் கலிடாஸ்கோப்பு, முக்கிலன், கடவா, இஷான், சௌந்தர்யா, விளாக்ஸ் அவர்கள் எல்லாருமே வந்துட்டு பி 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 அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? உங்கள் ஆன்சர் கரெக்டுன்னா லைக் பட்டனை அடிச்சு உடைங்க. ஸ்மாஷ் த லைக் பட்டன் சீக்கிரமா. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொண்டு வர முடியும். உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். சப்பையாக கேட்டுருந்தா வந்துட்டு அவ்வளோதான். அதனால தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸை உங்களுக்கு தெரிஞ்சதே வேற மாதிரி கேட்டுன்னு இருக்கிறேன். ஓகே, சரி ஆன்சர் பார்த்துடலாமா? எஸ், எக்ஸாக்ட்லி 54 பேர் கரெக்டாக சொல்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா ஸ்பைனல் கார்ட் பைபாசஸ் த பிரெயின். பைபாஸ் பண்ணுறதுன்னா என்னது? பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு பிரெயினுக்கே அந்த இன்ஃபர்மேஷன் போகாமல் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வராமல் ஸ்பைனல் கார்டே வந்துட்டு முன்னாடி வந்து பிரெயினு கொஞ்சம் நீ நிப்பாட்டு, நான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஸ்பைனல் கார்டு முன் வந்துடுது. எங்கே? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில். சரியா, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நம்ம என்னன்னு படித்தோம்? பிரெயினுக்கு அங்கே ரோலு கிடையாது, அங்கே ஸ்பைனல் கார்டு மட்டும் தான் இன்வால்வ்டாக இருக்குது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில். அதுதான் அதோட மீனிங். ஓகேவா, என்ன சொல்றாங்க? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல வந்துட்டு ஒரு பொருள் சூடா இருந்துச்சுன்னா டக்குன்னு கையெடுத்துடுற. சரியா, அந்த டக்குன்னு நீ பண்றல, அது காரணம் என்னன்னு கேட்டனா ஸ்பைனல் கார்டுக்கு தான் இன்ஃபர்மேஷன் போய் டக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் வருது, அதனால நீ கையெடுத்துற. இதுவே பிரெயினுக்கெல்லாம் போய் வந்துச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிரும். வாலண்டரி ஆக்ஷனை நீ என்ன பண்ற? இப்போ நான் வாலண்டரியா வந்துட்டு ஹேண்ட் வேவ் பண்றேன், இல்லை இப்படி இப்படியே பண்றேன் அப்படின்னா இங்க நான் பிரெயின் யூஸ் பண்றேன். ஸோ அதனால இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து லேட்டா இருக்கும் ஆஸ் கம்பேர் டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். லைக் தொட்டா சூடாக்கும் டக்குன்னு எடுத்துறது. இது கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வாலண்டியரா நான் பண்ற சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் லேட் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு நான் லீடர் போர்டு போகல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன், which is your 5th question. ஓகேவா ஹமிதா, நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மேபி அதனால் ஜாயின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் இந்த குவிசஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பாருங்கள், இந்த லைவ் சாட்டில் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல்ஸ் தர்ஸ்ட், ஹங்கர் அண்ட் பாடி டெம்பரேச்சர்? 3 விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஜஸ்ட் தர்ஸ்ட் மட்டும் இல்லை, ஹங்கர் மட்டும் இல்லை, பாடி டெம்பரேச்சர் மட்டும் இல்லை, 3 விஷயங்களையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் என்னது? ஓகே, ஸோ என்னதுன்னு வந்துட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே சுபி ஜெயா ஹைப்போதாலமஸ்ன்றாங்க, வாசுகி டயன்செஃபலான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்.
சரிங்க நான் 80 பேர் பார்க்குறேன், எங்கள் சாட்டில் 65 பேர் பார்க்குறேன், ஆனால் லைக் பட்டன் எவ்வளோ இருக்குது, 52 தான் இருக்குது. என்ன பண்ணணும், ஸ்மாஷ் பண்ணிடணும், அடிச்சு உடச்சு தம்சம் பண்ணிடணும். ஓகே ஓகே, ஆப்ஷன்ஸ் மெடுலா, செரிபெல்லம், ஹைப்போதாலமஸ், கார்பஸ் கலோசம். ஓகே, ஸோ இதெல்லாம் எதில், இது 4த்தில் எது வந்துட்டு ஹங்கர், தர்ஸ்ட் அண்ட் பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது ஆர் ரெகுலேட் பண்ணுது? சி அப்படின்னு ராகவி சொல்கிறாங்க, அனுஷா சொல்கிறாங்க, கலிடோஸ்கோப், சுபாஷ்னி, ஜஸ்வீரா, ஹாப்பி டு ஆல், வாசுகி சொல்கிறாங்க. பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற ஆன்சர் வந்துட்டு கரெக்டா அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு ஆர் என்வாயன்மெண்ட் தான் கஷ்டமாக இருக்குது. மகாலட்சுமி, நம்ம நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக ஹவு டு ஆர்கானிசம்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆர் என்வாயன்மெண்ட் ஆக்சுவலாக சாப்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரிசல்ட் அஃப்கோர்ஸ் ஹைப்போதாலமஸ், அதுதான் வந்து உன்னோட தர்ஸ்ட், ஹங்கர், பாடி டெம்பரேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹங்கர்ன்னு வந்துருச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ ஹெச் ஹைப்போதாலமஸ். சரியா, அதை தாண்டி ஹைப்போதாலமஸ் சில விஷயங்கள் பண்ணுதுன்னா தர்ஸ்ட், பசிக்குது குடிக்கணும். ஸோ ஹங்கரு, தர்ஸ்ட்டு ஹைப்போதாலமஸ் பண்ணுது. அது கூட சேர்ந்துட்டு பாடி டெம்பரேச்சர், அவ்வளோதான். ஓகே, லீடர் போர்டு இப்போ நான் காமிக்கிறேன், ஏன்னா 5 questions ஆயிடுச்சு இல்லையா. ஸோ யார் இருக்கா, ஜஸ்வீர் காந்த் இருக்கிறாங்க, வேற லெவல். பாலமுருகன் இருக்கிறாங்க, தேவதர்ஷன் இருக்காங்க, புவனேஷ், பரத், ரிக்கின், நோண்டி கெஸ்ஸா, ஓகே, ரோஷன், அமிர்தா வர்ஷினி, இஷான் வீர் நாயர். ஓகே, ஆசம்பா, வேற லெவல், தெரிக்க விட்டுருக்கிறீங்க, வேற லெவல்ப்பா. என்ன டவுட்டுப்பா? எஸ், என்ன டவுட் இனியா ஸ்ரீ சொல்லுங்க. இஃப் தி பியூட்டரி கிளாண்ட் ஸ்டாப்ஸ் ஃபங்க்ஷனிங், இப்போ யாரும் ஒருத்தவங்க கேட்டாங்களே கலிடோஸ்கோப்பா மேம், பியூட்டரி கிளாண்டு தானே மேம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. இப்போ வருது பாரு ஆன்சரு. இஃப் த பியூட்டரி கிளாண்ட் ஸ்டாப்ஸ் ஃபங்க்ஷன், ஒரு வேலை உன்னோட இதில் பியூட்டரி கிளாண்டே வந்துட்டு வேலை செய்யாமல் போயிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும், இமீடியட் எஃபெக்ட் என்ன ஆகும்? ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு என்ன வந்துட்டு உன் பாடியில் வந்துட்டு செயல் ஸ்டாப் ஆகுமா? கரெக்டாக சொல்கிறேன்னா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஸ்டாப் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அடுத்தது மெமரி லாஸ் பிகின்ஸ், ரெடியூஸ்ட் கோஆர்டினேஷன், அடுத்தது இன்க்ரீஸ்டு தைராக்சின் செக்ரீஷன். இந்த 4த்தில் என்ன நடக்கும்? சேலஞ்ச் 100 வாங்கிட்டேன் மேம், பட் பிடிஎஃப் பெடாலஜியில் வரல. கமல், ஸோ அது வந்துட்டு இந்த செஷனுக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? பிகாஸ் அது நெக்ஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு பார்ப்பாங்க. ஸோ மேபி எதனா பண்ணுவாங்க அதுக்கு, சரிங்களா? ஸோ ஏன்றாங்க பிடிஜி, கோவிந்த் அவர்கள், சுபிஜயா அவர்கள், சௌந்தர்யா அவர்கள், கபா அவர்கள், கோவிந்த் அவர்கள். ஸோ பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சந்தியாவும் சொல்கிறாங்க, யூசருமே சொல்கிறாங்க. பார்க்கலாம் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா அப்படின்ட்டு. ராகவ், ஓகே, சரி. ஆன்சர் அஃப்கோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்டை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஏன் அவனை மாஸ்டர்ன்றோம்? ஏன்னா மற்ற ஹார்மோன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராக்சின் அப்படின்னு அந்த ஹார்மோனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSHன்னு ஒன்று இருக்குது. அதை எவன் கண்ட்ரோல் பண்ணுறான்? இந்த பிட்யூட்டரி கிளாண்டு கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ அவன் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ உன்னோட தைராக்சின் ஹார்மோனை வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், என்ன இருக்கணுன்றதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு இல்லைன்னா எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுமே அப்படியே ஷட் டவுன் ஆயிரும். அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லலை, இதெல்லாம் நெக்ஸ்ட் நடக்கும். ஓகேவா, அடுத்தது லீடர் போர்ட் போல நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுறேன் உங்களோட 7th கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? கமல், அதுதான் சொன்னேன், கொஞ்சம் கீழே காமெண்ட் பண்ணுங்க. மேபி நான் கேட்டு சொல்கிறேன், பிகாஸ் எனக்குமே ஐடியா இல்லை. ஸோ அதனால் நான் கேட்டு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் படிப்பாங்க. ஸோ மற்ற சில பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்களா, அவங்களும் படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? A plant placed horizontally shows more oxygen accumulation on the lower side of the stem. இதுக்கு எவனா தப்பு சொன்னீங்கன்னு வச்சுக்கோயேன், மண்டை மேலே கொட்டு. ஏன்னா நான் வந்து செஷனில் இதை பற்றி நான் சொன்னேன். சரிங்களா? அதனால நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ பிளான்ட்டு ஹாரிசான்டலாக வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு. ஹாரிசான்டல்லாம் எப்படி, இப்படியா கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது லோவர் சைடு, அதாவது அந்த ஸ்டெம்மோட கீழ்ப்பகுதியிலே தான் ஆக்சிஜன் அக்குமுலேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்டெம்மோட பெண்டிங் வந்துட்டு டவுன்வர்ட்ஸாக இருக்குமா, இல்லை எந்த மூமெண்ட்டும் இருக்காதா, இல்லை அந்த ஸ்டெம் வந்துட்டு அப்வர்ட்ஸாக பெண்ட் ஆகுமா, இல்லை இன்ஹிபிஷன் ஆஃப் செல் எலாங்கேஷன் நடக்குமா? ஸோ எது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன்? ஸோ ஜெய்ராலாம் வந்துட்டு சி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, ராகவ் சி சொல்கிறாங்க, சிவானந்த் சி சொல்கிறாங்க, கோவிந்த் சி சொல்கிறாங்க, கெலிடோஸ்கோப் சின்னு சொல்கிறாங்க. ஓகே, சாரி பாலமுருகன், டக்குன்னு பார்த்தா மறந்துடுதுப்பா. சரிங்களா? ஓகே, சி கரெக்டா அப்படின்னு வந்துட்டு சுபாஷ் வந்துட்டு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் எது வந்துட்டு கரெக்டுன்ட்டு. நல்ல வேலை
என் பேர பசங்கள்லாம் என் பேரை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது. டவுன்வர்ட் பெண்டிங் ஆஃப் த ஸ்டெம்மில் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஆக்சிஜன் வந்துட்டு ஸ்டெம்மோட கீழ் பகுதியில் வந்துட்டு அக்குமுலேட் ஆகுது. சரியா? இப்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டெம் வந்துட்டு நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் ஆர் நெகட்டிவ் கிராவிட்ராபிசம் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, அதனால அப்வர்ட்ஸ் அந்த ஸ்டெம் வந்துட்டு பெண்ட் ஆகும், டவுன்வர்ட்ஸ் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராவிட்ராபிசம்ல ரூட்ஸ் தான் வந்துட்டு கீழே நோக்கி போகுது, உன் ஸ்டெம் வந்துட்டு மேலே நோக்கி வந்துட்டு போகுது. ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் ஃபெனாமினன் எக்ஸிபிட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் லீடர் போர்டு காமிக்கல. 10th கொஸ்டினுக்கு லீடர் போர்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன், விச் இஸ் யுவர் 8th கொஸ்டின். ஓகேவா? 44 ரைட்டா? புரியலப்பா. ஓகே, in a reflex arc which neuron carries the impulse from the receptor to the spinal cord? இது ஈஸி கொஸ்டின், எவனும் தப்பு பண்ணக்கூடாது. ஈஸி கொஸ்டின். சரியா? சப்பனா சப்ப கொஸ்டின் இது. சால்னா பாக்கெட் கொஸ்டின். சீக்கிரமா சொல்லுங்க. ஓகே, ஓகே, செஷன் என்ஜாய் பண்ணிடுறீங்கன்னா, கொஸ்டின்ஸ் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகேவா? சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு வந்துட்டு சுபி ஜெயா ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே தெரிக்க விடுறாங்கப்பா, வேற மாதிரி. ஓகே, பவன் வந்துட்டு ஏன்னு சொல்றாங்க. சரி, ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா மோட்டர் நியூரான்ஸ், சென்சரி நியூரான்ஸ், ரிலே நியூரான், அதுக்கப்புறம் உங்களோட இன்டர் நியூரான். ஸோ 4 இதில் வந்துட்டு எது அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். 4 இருக்குது. எது 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 எஸ், ஆன்சர் என்னவா இருக்கும்? ஈஸி கொஸ்டின் தான், யாரும் தப்பு பண்ணாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு வந்துட்டு சொல்லுங்க. சப்ப கொஸ்டின் இது. சென்சரி நியூரான் மேம் அப்படின்னு வந்து கல்யாணி வெட்ஸ் ரமேஷ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, விகேஷ் பி சொல்கிறாங்க, கோபிகா பி சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, நல்ல வேலை. ஆனால் ஏன் இன்டர் நியூரான் பேர்லே இல்லையா? ஏன் அந்த ஒருத்தர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நியூரான் தான் இன்டர் நியூரான், சென்சரிக்கும் மோட்டார் நியூரானுக்கும் நடுவில். மோட்டார்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டார்னாலே என்னது? ஏதோ ஒரு மூவ்மெண்ட், ஏதோ ஒரு மூவ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சென்சரி நியூரான் அந்த பேர்ல இருக்கு பாரு, சென்ஸு. அப்போ என்ன பண்ணும் சென்சரி நியூரான்ஸை? அது ஹாட்டாக இருக்கா, கோல்டாக இருக்கா, இல்லை நல்லா ஸ்மெல்லாக இருக்குதா, இல்லை கப்பு நாத்தம் அடிக்குதா, இல்லை பெயின் ஆகுதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்ஸ் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷனை டிடெக்ட் பண்ணுறது தான் சென்சரி நியூரான். அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் சிலதெல்லாம் பாஸ் ஆகி இன்டர் நியூரான்ஸ் வழியாக நெக்ஸ்ட் மோட்டர் நியூரான்ஸ் போகும். மோட்டர் நியூரான்ஸ் தான் உன்னோட கையோ காலோ மசில் மூமெண்ட்டுக்கு இந்த நியூரான் தான் சிக்னல் கொடுக்குறதே. ஓகேவா? ஸோ சென்சரி நியூரான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகலாம், விச் இஸ் யோர் 9th கொஸ்டின். என்னது கப்பு நாத்தமா? ஆமாம், அதெல்லாம் உன் சென்சரி நியூரான் தானே வந்துட்டு பண்ணுது. அடுத்தது, லாஸ் ஆஃப் அபிலிட்டி டு ஸ்பீக் கிளியர்லி ஆஃப்டர் அன் இன்ஜுரி இண்டிகேட்ஸ் டேமேஜ் டு. ஓகே, ஸோ ஒரு இன்ஜுரி நடந்துருச்சு. ஓகேவா? அந்த இன்ஜுரினால வந்துட்டு பேசுகிற அந்த அபிலிட்டியே வந்துட்டு புஷ்குன்னு போயிடுச்சு. ஓகே, அது எந்த பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு வந்துட்டு இந்த டேமேஜ் ஆச்சுன்னா உன்னோட லாஸ் ஆஃப் ஸ்பீச்சே அவர் பேசுகிற தன்மையே வந்துட்டு போயிடும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஓகே, சுபி ஜெயா வேறு லெவலில் இருக்கிறீங்களாப்பா நீங்கள். ஆனால் ஆசம், நல்லா உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்துட்டு வாழ்த்துக்கள், வேறு லெவலில் இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணுங்க ஆன்சரை. ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, செரிபெல்லம், செரிப்ரம் அண்ட் ஹைப்போதாலமஸ், அப்புறம் மெடுலா. ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ சொல்லுங்கள் இப்போ. ஓகே, ஹைப்போதாலமஸ் ஒன்றும் இல்லைப்பா, உன்னோட தர்ஸ்ட், ஹங்கர், பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ யோசிச்சு சொல்லுங்க. சர்வேஷ் சொல்கிறாங்க, மேம் நான் இப்போ தான் வந்தேன். ஆல்ரெடி நம்ம பாதி கொஸ்டின் முடிச்சிட்டோம், பரவாயில்லை. ஓகே, ஸோ இன்னொன்று 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சரி பெல்லம்மா, சரி பிரம்மா, ஹைப்போதாலமஸா, மெடுலா. அதில் ஹைப்போதாலமஸோட ஃபங்க்ஷனே நான் சொல்லிட்டேன். எவனா ஹைப்போதாலமஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஷோ ரிசல்ட். நல்ல வேலை எவனும் போடல, வெரி குட். ஸோ இட் இஸ் யுவர் செரிப்ரம் ஆர் ஃப்ரண்டல் லோப். ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, சுபாஷ்னியா யாரோ ஒருத்தவங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக வேறு லெவலில் இப்போ இருக்குது. ஸோ உன்னோட இன்ஜுரிக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஸ்பீச் இதெல்லாம் வந்துட்டு எது வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஆர் எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா உன்னோட செரிப்ரம். ஓகேவா? ஸோ அங்கே எதனா ஒரு வேளை உனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஒரு அஃபெக்ட் ஆகும்.
உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் செரிபெலம் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த செஷன் முடிச்சு கீழே காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ 10 questions ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லீடர் போர்டு பார்க்கலாமா? ஓகே, ஜஸ்வீர்காந்த் நீங்கள் தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபர்ஸ்ட் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? புவனேஷ், ஈஸ்வரன், இஷான், பாலமுருகன், ராகவன், அம்ரிதா, ஹரிஷ், பிரஜித், பரத், தேக்கு, வேற லெவல்ப்பா, வேற லெவல் மாஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஓ இப்போ தான் அந்த 10th கொஸ்டினா? சரி, ஓகே, பரவாயில்ல, வாங்க. போஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அம்ரிதா, வர்ஷினி, வேற லெவல். கெலிடோஸ்கோப், நீ ஏதோ நம்பர் அனுப்புகிறேன், ஆனால் என்ன நம்பர்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன அது 32? சரி, which of the following is an example of a negative feedback mechanism? நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா இப்போ இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் யோசி. ஓகேவா, இப்போ நான் உனக்கு சிலது கொடுப்பேன், அதில் வந்துட்டு எது எக்ஸாம்பிளாக இருக்கும் அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு வந்துட்டு பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் யோசி, நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்னது அப்படின்னு டக்குன்னு யோசிங்க. ஓகே, மிஸ் சாண்ட்ரா இட்ஸ் டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆக்சின் வந்துட்டு அதோட அளவு வந்துட்டு பிரைட் லைட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் வந்துட்டு தைராக்சின் கண்ட்ரோலிங் இட்ஸ் ஓன் லெவல் வயா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். மூணாவது abscisic acid or ABA causing wilting of leaves. நாலாவது adrenaline increasing heartbeat. So இதில் எது வந்து example of negative feedback mechanism? ரக்ஷி சொல்கிறாங்க மேம் டி, மீனாட்சி சொல்கிறாங்க சி, vlogs with மீனு சொல்கிறாங்க பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜிஜிடி அந்த கொஸ்டின் நம்ம தாண்டி வந்துட்டு ஹைப்போதாலமஸ் இல்லைப்பா. நீங்கள் அந்த கொஸ்டினை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். ஆர் மேபி எண்ட் ஆஃப் தி செஷன் ஒரு ரொட்டீன் ஞாபகப்படுத்துங்க சொல்லலாம். ஆர் செஷன் முடிச்சுட்டு கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வேறு கொஸ்டினில் இருக்கிறோம் சரிங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா, மற்றவங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, it is your thyroxine controlling its own level via thyroid stimulating hormone. ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் சரியா. ஆக்சின் வந்துட்டு பிரைட் லைட்லலாம் இன்க்ரீஸ் எல்லாம் ஆகாது சரியா. ஆக்சிஜனோட அளவு வந்துட்டு பிரைட் லைட் இருக்குது, அதனால நான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறோம் அப்படின்னு வந்துட்டு அதோட கான்சென்ட்ரேஷன் அப்படி ஒர்க் ஆகுறது கிடையாது. இது பேசிக்லி வந்துட்டு ஃபோட்டோட்ராபிசம், கிராவிட்ராபிசம், அது வேற, ஆக்சிஜனோட கனெக்ஷன் வந்துட்டு வேற. நெக்ஸ்ட்டு ஏபிஏ காசிங் வில்ட்டிங். ஏபிஏ வந்துட்டு ஒரு க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், ஆமாம் தான், ஆனால் அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்துட்டு கிடையாது. ஓகே, அது நேச்சர்ஸ் வே ஆஃப் பேலன்சிங் அவுட்டே தவிர்த்து அது வந்து நம்மள மாதிரி இப்போ நான் சுகர்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் பார்த்தீங்களா நம்மளோட செஷன்ஸில், அந்த மாதிரி வந்துட்டு ஏபிஏயோட ரோல் கிடையாது. அதுக்கப்புறமா ஆட்ரினலின் இன்க்ரீசிங் ஹார்ட் பீட், இது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்துட்டு கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறதுக்கு வந்துட்டு நடக்குது. எல்லா நேரத்துலையுமே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறது கிடையாது. இப்போ ஏன் தைராக்சின் ஹார்மோன் வந்துட்டு அதோட ஓன் லெவல் TSH அப்படின்னு சொல்லிட்டு இது கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு நம்ம இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமில் சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஒருவேளை நம்ம பாடியில் வந்துட்டு TSHோட அளவு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தைராக்சின் வந்துட்டு இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ. கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இது பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்ட். ஆல்ரெடி நான் வந்து லீடர் போர்ட் காமிச்சிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு நான் 11th கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடுறேன். 15th கொஸ்டினை லீடர் போர்ட் காமிக்கிறேன். ஓகே, which plant hormone is used to delay fruit aging in storage? நல்லாபடி உனக்கு ஹார்மோன்ஸில் வந்துட்டு 5 ஹார்மோன்ஸ் சொல்லிட்டேன், ஃபைட்டோ ஹார்மோன்ஸில் சரியா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட ஆக்சின், கிபர்லின், சைட்டோகைனின், ஆப்சிசிக் ஆசிட், அதுக்கப்புறம் நான் செஷனில் எத்திலின் கூட சொல்லிட்டேன். நான் 5 ஹார்மோன்ஸ் தான் இருக்குது. இதை தான் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, இந்த 5 ஹார்மோனில் எந்த ஹார்மோன் வந்துட்டு ஃப்ரூட் ஏஜிங்கை ஸ்டோரேஜில் வந்துட்டு ஃப்ரூட் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு, இப்போது நீ நிறைய வந்துட்டு இந்த நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறோம் இல்லையா, அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துட்டு போகும்போது அங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய நேரத்துக்கு அந்த ஷெல் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் இல்லை 3 நாள் அப்படி தான் இருக்கும். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் போனோன்னா இந்த பழங்கடையிலலாம் வந்து பார்த்தோன்னா அவன் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டோன்னா, அவன் ஏதோ ஒரு ஹார்மோனை யூஸ் பண்ணுறான் சரியா. ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் யூஸ் பண்ணும். அது என்ன ஹார்மோன்? ஆக்சினா, சைட்டோகைனா, ஆப்சிசிக் ஆசிடா, எத்திலீனா? ஸோ எது அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு வந்துட்டு சொல்லுங்க. ஓகே, அம்ரிதா ஏ சொல்கிறாங்க, சுபாஷ் சி சொல்கிறாங்க, கௌசல்யா டி சொல்கிறாங்க, பரத் பி சொல்கிறாங்க. ABCD 4 ஆப்ஷனும் சொல்லியாச்சு. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஷோர் ரிசல்ட், இட் இஸ் யோர் சைட்டோகைனின்.
சைட்டோகைனினா அது எப்படி மேம்? ஃபஸ்ட்டு ஏன் இதெல்லாம் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆக்சின் வந்துட்டு அதுக்கும் இந்த ஃப்ரூட் ஏஜிங்க்குமே வந்துட்டு சம்பந்தம் இல்லை. ஆக்சின் வந்துட்டு எங்கே நம்ம பார்க்கணும், ஆக்சினோட ரோல் எங்கே? இதை இப்படி வளர்கிறதுக்கு ஆக்சின் உதவி செய்கிறான். ஸோ இங்கே ஃப்ரூட்டுக்கும் அதுக்கும் ஏன்னா இப்படியெல்லாம் வளர்ந்ததுனால தான் அது ஃப்ரூட் போட்டுச்சு இல்லையா? ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. அடுத்து ஆப்சிசிக் ஆசிட் என் 14 பேர். ஓகே, டிலே ஃப்ரூட் ஏஜிங். நான் வந்துட்டு அந்த ஃப்ரூட் வந்துட்டு கெட்டு போயிடணும், இல்லை சீக்கிரமாக பழுத்துடணும், இல்லை அதோட ஷெல் லைஃபு சீக்கிரமாக முடிஞ்சிடணும்னு நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன், டிலே பண்ணணும்னு நினைக்கிறேன். டிலேனா என்னது? அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டுறக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு வந்துட்டு அந்த ஷெல் லைஃபை முடிஞ்சிடக்கூடாது, அதை நான் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அது கெட்டுறணும்னு நினச்சேன்னா நான் ஆப்சிசிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்? அதுதான் குரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது, அதுதான் வந்துட்டு லீஃப் எல்லாம் வந்துட்டு கொட்டி இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது, அதுதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அழுகி போகிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த ஆப்சிசிக் ஆசிட். அப்புறம் நான் அதே யூஸ் பண்ணுவேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கு. தப்பு, ஆப்சிசிக் ஆசிட். சரி, எத்திலின் வந்துட்டு ஃப்ரூட்டு ரைப்பன் ஆகுறதுக்கு நம்ம இந்த ஹார்மோனை யூஸ் பண்ணுறோம். இங்கே கேள்வி என்னது? டிலே ஃப்ரூட் ஏஜிங். நீ ஒரு கடைக்கு போகிற, எல்லா பழமும் வந்துட்டு பழுத்து இருந்துச்சுன்னா, ரொம்ப பழுத்து இருந்துச்சுன்னா நீ எப்படி வாங்குவ? உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க, வாழைப்பழம் வாங்கினா கூட பார்ப்பாங்க ஒரு ரொம்ப காயாக இல்லாமல் ரொம்ப பழமாக இல்லாமல் நடுவில் இருக்கிற பழமாக தான் வாங்குவாங்க. ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, காயாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வீட்டில் வச்சு 3 நாள் கழிச்சு அது பழுத்துரும் அப்படின்னு சொல்லிவாங்க. ஏன்னா ரொம்ப நல்ல பழுத்த வாழைப்பழமாக வாங்கிட்டு போகிறாங்க? கிடையாது. எத்திலின் என்ன பண்ணும், உன்னோட ஃப்ரூட்ஸை ரைப்பன் பண்ண வச்சிடும். ஸோ எத்திலினும் கிடையாது. அப்போது சைட்டோகைனின் என்ன பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, செல் டிவிஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. செல்ஸ் ஏன் டிவைட் ஆகும்? எதனா பழைய செல்ஸ், ஓட்டோடிசல் செல்ஸ், இல்லை ஒர்க் ஆகாத, அது சரியாக வேலை செய்யாத செல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு இந்த செல் டிவிஷன் அப்படின்ற ப்ராசஸ் என்ன நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃப்ரூட்ஸ் ஸ்டோரேஜில் சைட்டோகைனின்ன்ற ஹார்மோன் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸில் எதனா ஓட்டோடிசல் செல்ஸ், இல்லை பழைய செல்ஸ், தூசி பிடிச்ச செல்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதை இந்த சைட்டோகைனின் மூலியமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த ஃப்ரூட் வந்துட்டு நல்ல இளமையாக இருக்கும், ரொம்ப நாள் அதுக்கு ஷெல் லைஃபு வரும். கிளியரா? இதில் யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? எஸ், சரி, லீடர் போர்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகிறேன். ஓகே, எஸ்பா. அடுத்த கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனில், ட்ராபிக் மூமெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னது? ஓகே, சுந்தர் பாலாஜி. எஸ்பா சுந்தர் பாலாஜி, சொல்லுங்க சுந்தர் பாலாஜி. எஸ் சதீஷ் அவர்களே, போகலாம். இன்னும் ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்குது, போகலாம். பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? சைட்டோகைனின் செல் டிவிஷன் அவ்வளோதானா, எப்படி அது அப்ளை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உன் சிபிஎஸ்இ இப்படி தான் கொஸ்டின் கேட்குறான், அதனால தெரிஞ்சுக்கோ. அடுத்தது, ட்ராபிக் மூமெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ் பட் நாட் டைரக்ஷன். பி, டைரக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலஸ். சி, ரேண்டம் growth ஆஃப் செல்ஸ். 4வது, சடன் டர்கர் சேஞ்சஸ். ஸோ ட்ராபிக் மூமெண்ட் வந்துட்டு எது மேலே டிபெண்ட் ஆகுது? ஓகே, பி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். சரி, பார்க்கலாம். எஸ் ஜஸ்வீர், எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இன்னும் ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஈவன் நீங்கள் இந்த செஷன் முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சரியா? எஸ், பின்னு சொல்கிறாங்க. ஷஷ்வின் ஹரி வந்துட்டு ஏன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் ஏன்னு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு. ஓகே ஓகே ரிசல்ட் பார்த்துடலாமா? ட்ராபிக் மூமெண்ட் வந்து டைரெக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலஸ் மேலே தான் வந்துட்டு டிபெண்ட் ஆகும். இன்டென்சிட்டி கிடையாது, அது எவ்வளோ சூடாக இருக்கோ இல்லை எவ்வளோ அதிகமாக சில்லுன்னு இருக்கோ அது மேலே கிடையாது, அதோட டைரெக்ஷன் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்குது. அதனால தான் ரூட்ஸ் வந்துட்டு கிராவிட்டியை நோக்கி கீழே போகுது, ஸ்டெம் வந்துட்டு சன்லைட்டை நோக்கி மேல் பகுதியில் வந்துட்டு போகுது. அண்ட் அதோட பாலன் கிரெயினும் எக்கை தேடி வந்துட்டு கீமோட்ராபிசம் வழியாக அந்த பாலன் டியூப் வழியாக வந்துட்டு போகுது. ஸோ இட் இஸ் பேசிக்லி எல்லாமே டைரெக்ஷன் நோக்கி தான் இருக்குது. ஓகே, அடுத்து லீடர் போர்ட் காமிக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன், உங்களோட 13th கொஸ்டின். ஓகே, 13th கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடலாமா? ஸோ 13th கொஸ்டின் என்ன, டியூரிங் அ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் விச் சீக்வென்ஸ் இஸ் கரெக்ட்? ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வந்துட்டு எந்த சீக்வென்ஸ் வந்துட்டு கரெக்ட் அப்படின்றது வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஓகே, ஸோ எது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம் எந்த சீக்வென்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. மேம் ஐ கான் ஜாயின் பேக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எஸ் சிகு அவர்களே, நீங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் 13 கொஸ்டின்ஸில் இருக்கோம், கஷ்டம் தான். ஸோ ஏ எஃபெக்டர் மோட்டார் நியூரான்லேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து ரிசப்டர், அடுத்து ரிசப்டர்லேருந்து சென்சரி டு இன்டர் டு மோட்டார், அடுத்து பிரெயின்லேருந்து சென்சரி டு மோட்டார், சென்சரியூலேருந்து செரிபலம் போய் எஃபெக்டர் வந்துட்டு போகுது. ஸோ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின், இதில் யாரும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஈஸி கொஸ்டின் இது. பாருங்கள் சுசி, நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். நீங்கள் ஒரு வேளை கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட லாஸ்ட்டுக்கும் முன்னாடி நினைக்கிறேன் அனிமல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் பண்ணோம், சரியா? அது ரெஃபர் பண்ணி பாருங்கள், அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அது புரியலைனாலுமே நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் ரீச் அவுட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ செஷனில் நம்ம வேறு கொஸ்டினில் இருக்கோமோ அதனால தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுதாங்க முதல்ல வந்து ரிசப்டர், அதுதாங்க இன்ஃபர்மேஷனை வந்து டிடெக்ட் பண்ணுது. சூடா சில்லுன்னு இருக்கா, கப்புநாத்தமா, நல்ல ஸ்மெல்லா அப்படின்னு டிடெக்ட் பண்ணிடுது அந்த ரிசப்டர். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசப்டர்ஸ்லாம் பார்த்தோம். அந்த ரிசப்டர்ஸ் வந்துட்டு சென்சரி நியூரானுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போகுது, அங்கேருந்து இன்டர் நியூரானுக்கு வந்துட்டு போகுது. இன்டர் நியூரான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நியூரான், அடுத்து மோட்டார் நியூரான், அதுதான் உன்னோட கையோ காலோ அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு எந்த பார்ட் வந்துட்டு வேலை செய்யணும் அந்த பார்ட்டுக்கு அந்த மோட்டார் நியூரான் வந்துட்டு சிக்னல் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உன்னோட 14th கொஸ்டின். Okay, yes Jasveer, போயாச்சு. A person suffering from stress has increased levels of என்னது? ஓகே, ஸோ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ யாரும் சொல்லிட்டாங்களே, அமிர்தா சொல்கிறாங்க அட்ரினலின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐகு ரூபனி, அதுதான்ப்பா. நீங்கள் வந்து 14th கொஸ்டின் வந்தாச்சு. இப்போ ஜாயின் பண்ண முடியாது இல்லையா? எய்தர் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வரைக்கும், ஸ்டார்டிங் 3-4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம், இப்போ ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வேளை வெளில வந்துட்டு இருந்தீங்கன்னா கூட. ஸோ ஆப்ஷன் ஏ தைராக்சின், பி இன்சுலின், சி அட்ரினலின், டி மெலட்டோனின். ஓகேவா? மெலட்டோனின் எங்கே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன், எங்கே இருக்கும். அது வந்து ரேண்டமாக போட்ட ஒரு ஹார்மோன் தான், உங்களோட சிலபஸில் இல்லை. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போது சொல்லுங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் லெவல்ஸ் ஆஃப் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ சி சொல்கிறாங்க யூசர், ஃபஹீஸா வணக்கம்ப்பா, ஜெலன்ஸ் வணக்கம்ப்பா, யூசர், சர்வேஷ், ஸ்ரீகார்த்தி எல்லாத்துக்குமே வந்துட்டு சின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீகார்த்தி சி சொல்கிறாங்க. பார்க்கலாம் எது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் சொல்லிட்டு. நீங்கள் இந்த செஷனை என்ஜாய் பண்ணுறது என்ன பண்ணும்? லைக் பட்டனை இன்னும் ஸ்மாஷ் பண்ணலன்னா அடிச்சு தம்சம் பண்ணுங்க. ஓகே, ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஹார்மோன் பாலமுருகன் தானப்பா அவங்க பேர், ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே, டைம் அப். ரிசல்ட் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஆட்ரினலின், அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஒரு ஃபைட்டு ஒரு ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். லீடர் போர்டுக்கு போல நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம், விச் இஸ் யோர் 15th கொஸ்டின். ஓகே, வணக்கம்ப்பா ஆரோ எடிட்ஸு மகாராஷ்டிராலேருந்து வணக்கம். ரிமூவல் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் இன் அ சைல்டு லீட்ஸ் டு, இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஒரு வேளை எக்கு தப்பாக ஆச்சுன்னா கூட வந்துட்டு பரவாயில்ல. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் கெஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான், சரியா? அதனால வந்து பார்த்துக்கோங்க. ஒரு வேளை தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு ஒரு சைல்டில் வந்துட்டு எடுத்துட்டாங்க ஒரு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, ஓவர் க்ரோத் ஆஃப் போன்ஸ் ஆகுமா, அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயினா, எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்கா, இன்க்ரீஸ்டு மெட்டபாலிசமா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கெஸ் பண்ணி உங்களால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ சிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. மேம் மெலட்டோனின் இஸ் ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பா ஜெயலக்ஷ்மி, குட் ஈவினிங். கிறிஷ் அவர்களே வணக்கம். ரத்தி அவர்கள் டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தி, பார்க்கலாம் எது வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குட் ஈவினிங் ஜெயலக்ஷ்மி அவர்களே. ஆராஜ் அவர்கள் வந்துட்டு டீன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே ஆல்மோஸ்ட் டைம் அப் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ரிசல்ட் பார்த்துடலாமா? எஸ், ரிசல்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின். என்னது தைராய்டு கிளாண்டை எடுத்துட்டா பிரெயின் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதா? ஆமாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஆகும்னா உன்னோட பிரெயின் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின். ஓவர் க்ரோத் ஆஃப் போன்ஸ் எங்கே ஆகும்? தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணுது? தைராக்சினை ஸ்டிமுலேட் பண்ணுது இல்லையா? தைராக்சின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே இல்லைன்னா, மெட்டபாலிசமே இல்லைன்னா எங்கேருந்து உன் போன்ஸ் வளரும்? அதுலேயும் ஓவர் க்ரோத் வேறு. ஸோ அது ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், ஆல்ரெடி சொன்னேன், தைராக்சின்
ஹார்மோனே இல்லை, தைராய்டு கிளாண்டே இல்லை. அதிகமாக தைராக்சின் ஹார்மோன் இருந்தால் தான், குண்டா இருந்தால் தான் ஃபேட்டாக இருப்பாங்க பார்த்தி. அப்போ தான் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்கே ஆகுது. இங்கே தான் இல்லவே இல்லையா, அப்புறம் எங்கே இந்த எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்? அதுவும் கிடையாது. அடுத்து இன்க்ரீஸ்டு மெட்டபாலிசம். எங்கேருந்து இன்க்ரீஸ்டு மெட்டபாலிசம்? தைராய்டு கிளாண்டே இல்லைன்னா மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டின்னு ஒன்று எங்கே நடக்குது, அதில் இன்க்ரீஸ் வேறு எங்கே நடக்குது? ஸோ மூணுமே தப்பு. அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின் தான் கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு யோர் 16th question. ஓகே, அச்சோ தப்பு. பாரு, சின்ன விஷயம் தான் தெரியுமா உனக்கு. பி வந்துட்டு ஆன்சர் அதுதான் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏ ஆப்ஷனு, சி ஆப்ஷன், டி ஆப்ஷனுக்கும் தைராய்டு கிளாண்டுக்கும் தைராக்சனுக்கும் என்ன சம்மந்தம்ன்றது உனக்கு தெரியும். ஓகே, அப்போ நீ கெஸ் பண்ணிருக்கலாம் ஈஸியாக. Which plant hormone causes rapid stem elongation just before flowering or bolting? Okay, rapid ஆன stem elongationக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஒரு ஹார்மோன். எந்த ஹார்மோன்? ஓகே, ஸோ ஆக்சின், கிபரலின், சைட்டோகைனின், ABA. ஓகே, ஜஸ்ட் பிஃபோர் ஃப்ளாரிங், பூக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, எது? எஸ், ஏ அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பி வந்துட்டு சொல்கிறாங்க சுபி ஜெயா அண்ட் கோகிலா மணி. ஸோ பார்க்கலாம் எந்த ஹார்மோன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. கொஸ்டின் நல்லா படி. ஓகே, விச் பிளான்ட் ஹார்மோன் காசஸ் ரேப்பிட் ஸ்டெம் எலாங்கேஷன் ஜஸ்ட் பிஃபோர்? ரேப்பிட் ஸ்டெம் எலாங்கேஷன் நடக்குது, ஆனால் ஜஸ்ட் பிஃபோர், பூக்கிறதுக்கு முன்னாடி. கொஸ்டின் படிச்சுக்கோங்க நல்லா கிளியரா, சரியா? பி அப்படின்றாங்க மதி. டியோ ஃபாரெவர் ரோ பிளாக்ஸா? கரெக்டாக சொல்கிறேன்னாப்பா, தப்பாக சொல்கிறேன்னான்னு தெரில. பின்றாங்க. எஸ்ப்பா ஜீவமித்ரா. ஸோ ஆன்சர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் யோர் கிபரலின் ஹார்மோன். ஓகே, ஸோ ஃப்ளாரிங்க்கு முன்னாடி உன்னோட ஸ்டெம் எலாங்கேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இட்ஸ் யோர் கிபர்லின். இப்போது லீடர் போர்ட் காமிக்கில் 17th questionக்கு ஜம்ப் ஆயிடுறேன். ஏன்னா நீங்களும் ஃபாஸ்ட்டாக போங்க மேம் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தினால் ஃபாஸ்ட்டாக போகிறோம். அ சைனாப்ஸ் என்ஷோர்ஸ் தட். என்னது? ஒரு சைனாப்ஸை என்ஷோர் பண்ணுது ஒரு விஷயத்தை. இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் நடந்தாகணும், இது இந்த வழியில் தான் போகணும், இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. அது என்னது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, எஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 5 seconds இருக்குது. வரும். லைக் பட்டன் என்ன பண்ண வச்சு தம்சம் பண்ணுங்க, பிகாஸ் ஐ சி 78 பேர் இங்கே. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்னா impulses cannot change direction, impulses can travel in either direction, impulses jump over neurons, நாலாவது chemical signals are unnecessary. இந்த பாருங்க, இந்த கொஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் யூ நோ த கான்செப்ட். எப்படி வந்துட்டு இந்த நியூரான் வழியாக இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்றது உனக்கு தெரியும். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அந்த பாத்வே கூட நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஸோ அதனால இது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணலாம், சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சர்வேஷ் சி சொல்கிறாங்க, பிரஜித் ஏ சொல்கிறாங்க, ஜஸ்வீர் ஏ சொல்கிறாங்க, கல்யாணி சி சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ஒரு வேளை உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு நியூரான் வழியாக இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, ஓகே. A synapse ensure that impulses cannot change direction அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இம்பல்சஸ் வந்துட்டு டைரெக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து கேட்டால், எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்துட்டு உன்னோட சென்சரி நியூரானில் இருந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இன்டர் நியூரான் வழியாக மோட்டர் நியூரானுக்கு போய் அப்படி தான் வந்துட்டு போகுது. அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு வருது. இந்த இடத்துல இருந்துட்டு உனக்கு வர்றது வந்துட்டு இம்பல்சஸ் வந்துட்டு இதாகுது. ஓகே, ஸோ எஸ், லீடர் போர்டு வந்துட்டு போகலை. மூவிங் ஆன் டு யோர் 18th question. 18th questionக்கு which disorder is most likely if someone is unable to balance while walking? ஓகே, வாக் பண்ணும்போது நம்மலாம் பேலன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். நம்ம ஒன்றும் ஆட்டிக்கிட்டு இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு வலிப்பு அந்த மாதிரிலாம் நடக்கலை. ஸோ நல்லா ப்ராப்பராக வந்துட்டு வாக் பண்ணுறோம். ஒரு வேளை ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நடக்கும் போது அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல, ஸ்டெடியான ஒரு போஸ்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியலன்னா அப்போ என்ன டிஸார்டராக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அவங்களுக்கு அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ்: டேமேஜ் டு மெடுலா, டேமேஜ் டு செரிபெலம், தைராய்டு டிஸார்டர், எக்ஸஸ் இன்சுலின். எதுவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். செரிபெலம்
மேம் அப்படின்னு சுபிஜயா சொல்கிறாங்க, ஜெஃபர் சொல்கிறாங்க, ஹாப்பி டு ஆல் சொல்கிறாங்க, கோகிலா வந்துட்டு சொல்கிறாங்க. எஸ் ஹரிஷ் பலப்பாண்டி, நானே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஏன் போய் இருக்கிறேன், இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக தம் கட்ட முடியல. ஓகே, அதனால்தான் ஒரு வேளை உங்களுக்கு எதனா மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா, மேம் நீங்கள் இந்த கொடுத்த எக்ஸ்பிளேஷன் புரியல அப்படின்னு எதனா இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், எதனா இருந்துச்சுன்னா செஷனுக்கு அப்புறம் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா சில பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் இல்லையா? ஸோ அதனால் புரியலன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிருக்குன்ற எனக்கே தெரியுது. அதனால ஒரு வேளை நான் எதனா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியலைன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். டேமேஜ் டு மெடுலாவா, செரிபெலமா, தைராய்டா இல்லை எக்ஸஸ் இன்சுலினா? ரிசல்ட் பார்ப்போமா? ஸோ ரிசல்ட் வந்துட்டு செரிபெல்லம், பிகாஸ் அதுதான் உன்னோட போஸ்டர் அண்ட் பேலன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ வாக்கிங் வந்துட்டு உன்னோட போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறியா, பேலன்ஸு, இந்த பேலன்ஸு தப்பாச்சுன்னா அந்த செரிபெல்லம்ல ஏதோ குளறுபடியும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் லீடர் போர்ட் காமிக்கிறேன். இதோட எண்டில் வின்னர்ஸ் யாருன்னு மட்டும்தான் வரும். ஸோ ஜஸ்வீர்காந்த் வேற மாதிரி பண்ற, ஜஸ்வீர்காந்த், ஹரீஷ், பாலமுருகன், அமிர்தா, பிரிஜித், நோண்டிகேஸ், புவனேஷ், லக்ஷன், ராகவன், வீரந்தர், வேற லெவல். நம்ம லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டின்ல இருக்கோம், 19th கொஸ்டின். ஓகே, கௌசல்யா, செரிபெல்லம் எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு? நம்மளோட போஸ்டர். போஸ்டர்னானது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா இல்லை குனிஞ்சு இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. நம்மளோட பேலன்ஸ் எதனா ஒரு எழுதுறோம் இல்லையா, அப்போ நீ டைப் பண்ணுறல்ல சில விஷயங்கள் இல்லை எழுதுற, அதெல்லாம் ப்ரிசைஸாக எழுதுற இல்லையா, ஏ மாதிரி தெரியுது, அங்கே வந்து டி மாதிரியோ இ மாதிரியோ அப்படிலாம் தெரில, நீ எழுதணும்னு நினச்சா தான் எழுதுற. ஸோ இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது போஸ்டர் அண்ட் பேலன்ஸ்க்கு. ஓகே, அப்போ வாக்கிங் எதில் வருது? பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னா ஒருத்தவங்களுக்கு, அப்போ எங்கே கொலைப்படி இருக்கும்? இங்கே தான் கொலைப்படியும் இருக்குது. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் under voluntary action? writing, chewing, heartbeat, lifting a book. ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல எது வந்துட்டு வாலண்டரி ஆக்ஷனுக்கு கீழே கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், முத்து அவர்களெல்லாம் வந்துட்டு சீன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் பீன்னு சொல்கிறாங்க, ஹாப்பி டு ஆல், சி அப்படின்றாங்க சௌந்தர்யா. பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இன்னொரு 20 செகண்ட்ஸ் இருக்கா, அது ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துட்டு சொல்லுங்கப்பா. கலைடோஸ்கோப் சி சொல்கிறாங்க, ஹரீஷ் வந்துட்டு சி சொல்கிறாங்க, ஹாசினி சி சொல்கிறாங்க, பபிள் பாப் சி சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஆன்சர் வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது புரியல, பார்க்கலாம்னு எடுச்சு. பத்மபிரியா சி சொல்கிறாங்க, 10 ஹெட்ஸ் வந்துட்டு சி சொல்கிறாங்க. ஓகே, ரிசல்ட் வந்துட்டு பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் நாட் அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல் அப்படின்னா இன்வாலண்டரி. ஓகே, நாட் அண்டர் வாலண்டரினா இன்வாலண்டரி. அப்போ இன்வாலண்டரி என்னது? ஹார்ட் பீட்டு தானே. அதெல்லாம் நீ யோசிக்காமல் சிந்திக்காமல் அது பாட்டுக்கு இப்போ நீ இதை குவிஸ் விளையாடின்னு இருக்கிற, அது பாட்டுக்கும் ஹார்ட் துடிச்சுன்னு தானே இருக்குது, அது இன்வாலண்டரி தானே. ஸோ ஹார்ட் பீட்டு. சூவிங்லாம் வாலண்டரி ஆக்ஷன். நீ வந்து உனக்கு பிடிச்ச கம்மு எவ்வளோ நேரம் சூ பண்ணுறியோ, எப்போ துப்புறியோ, அதெல்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்குது. ஹார்ட் பீட்லாம் வேறு டிபார்ட்மெண்ட். ரைட்டிங்கும் உன் கண்ட்ரோல். அதே மாதிரி லிஃப்டிங் அ புக்கு, இந்த ஃபோனை நான் லிஃப்ட் பண்ணுமா வேணானா கூட வச்சிருவேன், இதெல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது. வாலண்டரி. கொஸ்டினில் கேட்டது நாட் வாலண்டரினா இன்வாலண்டரி, விச் இஸ் யுவர் ஹார்ட் பீட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன், விச் இஸ் யுவர் ஃபைனல் கொஸ்டின். ஓகே, ஆனால் ஃபைனல் கொஸ்டின் போகணும்னா என்ன பண்ணும்? ஃபைனல் கொஸ்டின் போகணும்னா சீக்கிரமா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை. ஃபைனல் கொஸ்டின்னால ஈஸியாக கொடுத்துருக்குறேன், ஏன்னா போனால் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், நடுவில் ஏதோ ஒரு கொஸ்டின், 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஈஸி பீஸி கொஸ்டின்ஸ். மற்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்திருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு வேறு இந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, மேம் நீங்கள் சொன்னது எனக்கு புரியல, அப்படி இப்படி எதனா ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க அப்படி எதனா இருந்துச்சுன்னா கீழே அந்த கொஸ்டினுக்கு என்ன புரியலையோ அது கீழே வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். I'll reach out to you guys. Okay, so reflex actions are controlled by brain only, spinal cord only, pituitary gland, cerebellum. Okay, easy question. ஈஸியாக இருந்தாலும் உன்னோட என்சிஆர்டி இந்த சிபிஎஸ்சி வந்துட்டு நிறைய வாட்டி இந்த கொஸ்டினை வந்துட்டு அது என்னமோ தெரில ஃபேவரட் கொஸ்டின் போல இருக்குது, நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கிறான். ஓகேவா, எம்சிக்யூஸ்லேயே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கிறான், வேறு ஃபார்மேட்டில் காம்பிடென்சியில் ரிப்பீட் பண்ணியிருக்கிறான் இதை வச்சு. ஸோ இது வந்துட்டு ஈஸி கொஸ்டின். ஸோ நல்லா வந்து தெளிவாக இது வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் எது கண்ட்ரோல் பண்ணுது? பிரெயின், ஸ்பைனல் கார்டு, பியூட்டரி கிளாண்ட், செரிபெல்லம். இல்லாத ஒரு ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஸ்பைனல் கார்டும் பிரெயினும். ஸோ சொல்லுங்கள் எது வந்து கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்லிட்டு. தவனேஷ் லைஃப் ப்ராசஸ் அப்பா கண்டிப்பாப்பா கொண்டு வரேன், லைஃப் ப்ராசஸ் எல்லாமே கொண்டு வரேன். பட் நெக்ஸ்ட் நம்ம ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். கிளாஸ் 11th and 12th என்ன செஷன் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ
இலை செரிபலம் எங்கல்ல வந்துச்சு, ஏதோ இது போடுவேன்னு பார்த்தேன், பிரெயின் ஒன்லின்ட்டு செரிபலம் பிரியூட்டரி கிளாண்ட் எங்கே வந்துச்சோ தெரில. சரி, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வரும் ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் இன்வால்வ்டாக இருக்குது. லேட்டர் பீரியடில் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனோட அந்த மெமரி வந்துட்டு பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. பட் அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒன்லி யோர் ஸ்பைனல் கார்டு இஸ் இன்வால்வ். அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பண்ணிட்ட பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினில் ஸ்டோர் ஆகுது அப்புறமா தான். ஆனால் அது பண்ணும்போது ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் இன்வால்வ்டாக இருக்குது. ஓகே, சரி, இப்போது ஃபைனல் லீடர் போர்டு வந்துட்டு பார்த்துலாம். 3 பேர் இருப்பீங்க, 1 2 3, அதில் 1 கெஸ் பண்ண முடியுது. வேறு லெவல்ப்பா. ஏபி ஜஸ்வீர்காந்த் வித் 18,278 points. செகண்டில் ஹரிஷ் அவர்கள் வித் 18,11 3 points வேறு மாதிரி. மூணாவது பாலமுருகன் வித் 17,473 points வேறு மாதிரி. நீங்கள் 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எஸ்பெஷலி வந்துட்டு ஜஸ்வீர்காந்த் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் உட்காண்டார். இது ஏன் ராஜ்யண்டன் உட்காண்டாரு. ஸோ வேறு மாதிரி. உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டஃபாக கொஸ்டின்ஸு, இன்னும் கொஞ்சம் காம்படென்சி பேஸ், ஒரு அசெஷன் அண்ட் ரீசன்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எதனா வேணும்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டுமாரோ ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சில டவுட்ஸ்லாம் கேட்டிங்க, அதெல்லாம் வந்து கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன் தட் நோட், திஸ் இஸ் யர் சாண்ட்ரா மேம் signing off. Bye guys.